Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம காராமணி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 மணி நேரம் ஊற வச்ச காராமணி, 1 கப் அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு, உப்பு தேவையான அளவு, நெய், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தயிர், அரிசி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காராமணி சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். காராமணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வெறும் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இது புழுங்கல் அரிசின்றதுனால. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அரிசி போட்டதும் லைட்டாக கலக்கி விடுங்க. இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க.
இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டுருங்க. மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதை சூடாக தயிர் பச்சடியோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கட்டி கொடுக்கலாம். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.